Hi friends, welcome back to our channel Yogita A to Z. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேக்கரி ஸ்டைல்ல எப்படி பாதுஷா செய்யறதா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 2 கப் அளவுக்கு நான் மைதா எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதில் கட்டியான தயிரை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் அதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் காய்ச்சி ஆற வச்சிருந்த பால் அதில் சேர்த்துக்கிறேன். நிறைய பால் ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி பிசையணும். இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் இப்படி எடுத்து பார்க்கும்போது லேயராக இருக்கணும். அப்போ தான் பாதுஷா நல்லா சூப்பராக வரும். 10 நிமிஷம் நல்லா ஊறணும். அதுக்குள்ளே நம்ம ஜீராவை ரெடி பண்ணிடலாம். நான் அதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை முழுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். சர்க்கரை எல்லாம் கரைஞ்சதுக்கு அப்புறமா 2 ஏலக்காவை தட்டி வச்சிருக்கேன். அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் சேர்த்தாதான் நம்மளுக்கு பாதுஷா நல்லா கலராக வரும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை ஆற விட்டுடலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவை எடுத்துக்கலாம். அது கொஞ்சமா எடுத்து ரவுண்டா உருட்டிக்கலாம். ரவுண்டா உருட்டி நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லா பாதுஷாவே எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பேன்ல உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் நம்ம பாதுஷாவை இறக்கிடலாம். இதை நீங்கள் சிம்மில் வச்சு தான் பொரிக்கணும். நீங்கள் ஹையில் வச்சு பொரிச்சிங்கன்னா வெளியெல்லாம் நல்லா ப்ரௌன் ஆகிடும், ஆனால் உள்ள மாவு மாதிரி இருக்கும். இதை நீங்கள் சிம்மில் வச்சு பொரிச்சிங்கன்னா கரெக்டான பதத்தில் இருக்கும். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா திருப்பிக்கணும். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அவ்வளோதான். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம்.
நீங்கள் வந்து ஜீரா கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சுக்கணும். நான் ரொம்ப கம்மியாக செஞ்சதுனால என்னால் 2-3 அப்படி தான் போட்டு ஊற வைக்க முடிஞ்சுது. நீங்கள் நிறைய பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். ஜீராவில் போட்டதுக்கப்புறம் இதை நல்லாவே ஃப்ரண்ட் அண்ட் பேக் திருப்பிக்கிறேன். திருப்பி இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா ஊற விடணும். அவ்வளோதான், பாதுஷா ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். இந்த பாதுஷா ரொம்பவே ஜூஸியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யோகிதா A to Z சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.